விஜயோடைய அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அரசியல் புரியாத புது வாக்காளர் தான் விஜய் ஆதரிக்கிறான். அவனுக்கு அரசியல் தெரிஞ்சா விஜய் பக்கம் போவான். அறிவாலயத்தில் தாழ்வாரத்தில் சுண்டை விரித்து படுத்து கிடக்கிறார். இதுதான் கமலஹாசன். இப்போ டார்ச் லைட்டில் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்கு. இப்போ விஜய் கட்டிய மனைவியை விரட்டி விட்டு 50 வயது ஒரு முதிர் கன்னி சீரழிவு கலாச்சாரத்துக்கு வித்தெடுக்கிற விஜயை பொறுத்த வரைக்கும் பெத்த அப்பா ஆத்தால ஏற்றுக்கல, பொண்டாட்டி முல்லை ஏற்றுக்கல. இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால் விஜய் போடுகிற அத்தனை வேட்பாளர்களும் பேரத்துக்கு உட்பட்டு பாதி பேர் தேர்தலுக்கு முன்பே காணாம போயிடுவான். இந்த கூத்துக்கள் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். மனைவி விரட்டி விட்டுட்டு திரிஷாவோடு புது நிகழ்ச்சிக்கு வர, அதை விட இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இந்த தேர்தலோடு கோடம்பாக்கத்துக்கு பக்கம் திரிஷாவை விஜய் இனி படம் எடுத்தால் திரைப்படம் கூடிய விரைவில் வெளியே வரும். அதை ரசிகர்கள் கண்டு கழிக்கலாம். அதுதான் இந்த தேர்தல் முடிந்த பிறகு விஜய் கொடுக்குற தமிழ் மக்களுக்கான பரிசு. பெரம்பூர் தொகுதி விஜய்க்கு ஒரு பலமான ஒரு தொகுதியா இருக்குமா? 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகிப்பிடிமா விஜய்? வாய்ப்புகளே இல்லை. ஆனால் சாயம் வெளுக்கும். விஜய் 5 ஆண்டு காலம் தலைமறைவாகி விடுவார் அரசியல். கரூரில் ஒரு பெரிய பாடம் படித்து கொண்டார். மீண்டும் இது போன்ற அசம்பாவிதம் நடந்தால் விஜயும் விஜய் கூட்டாளிகளும் காலதாமதம் இல்லாமல் சிறைக்கு போவாங்க. திமுகவுக்கு தாவைக்காவை பார்த்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னு. திமுக நடுங்குது. முதுகெலும்பில்லாத திமுக, முதுகெலும்பில்லாத ஸ்டாலின். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். இப்ப மாற்றா விஜய் வராரு அப்படின்றப்ப விஜயோடைய அரசியல் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப தொடர்ந்து தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க கூட்டணி பங்கீடு வேட்பாளர்கள் அறிவிப்பதுல ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. ஆனா இப்ப விஜய் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறேன், பெரம்பூர்ல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரியாத புது வாக்காளர்கள் தான் விஜய் ஆதரிக்கிறான். அவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் விஜய் பக்கம் போக மாட்டான். கமலுக்கு பின்னாடி காக்கா உருவி கூட கிடையாது. 4% வாக்கு இருந்தது, டார்ச் லைட் இருந்தது. இப்போ டார்ச் லைட்டில் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அறிவாலயத்தில் தாழ்வாரத்தில் சுண்டை விரித்து படுத்து கிடக்கிறார். இதுதான் கமலஹாசன். அதே தான் விஜய், அதே தான் ரஜினி, சிவாஜி, பல பேர் அரசியலுக்கு வந்துட்டான். எம்ஜிஆரை ஊட்டி. எம்ஜிஆரை தவிர யாரும் வெற்றியே பெற முடியலையா? எம்ஜிஆர் சொந்த வாழ்க்கையில் நடிக்கலை, இவன் பூரா நடிக்கிறான். கோடம்பாக்கம் களிசடைகள் கழிவறைகள் பூரா நடிக்கிறான். எம்ஜிஆர் நடிக்கலை. சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் நீங்கள் இலவசமாக பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தார். காது கேளாதார், கண்ணு தெரியாதார், அத்தனை பேருக்கு இலவசமாக கொடுத்துட்டு குடிகட்டி வாழ்ந்த அதிமுகவை ஸ்தாபித்த எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடு லைட்டு போட ஆளுகள் இருட்டா கிடக்கு. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் இந்திய பிரதமர் நாற்காலிக்கே பேசப்பட்டவர். டெல்லிக்கு போகிற பொழுது வாஜ்பாய் பிரதமர், டெல்லியிலிருந்து ஜெயலலிதா சென்னைக்கு வருகிற போது முன்னாள் பிரதமர். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்திய ஜெயலலிதாவுடைய போயஸ் கார்டாக இருட்டாக கிடக்கு. அவர் இறந்த பொழுது அவருக்கு பாலூத்துவதற்கு ஆள் இல்லாமல் வேலைக்காரி சசிகலா 10 ரூபாய்க்கு ஆவின் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து பல்லில் கடிச்சு பிளீச்சின்னு ஊற்றுனதை எல்லாரும் பார்த்தோம். பளீச்சின்னு. இதுதான் ஜெயலலிதாவுடைய வரலாறு. ஆக தமிழ்நாட்டு அரசியல் என்பது பல வரலாறுகளை, பல தலைவர்களை, எம்ஜிஆர்களை, ஜெயலலிதாக்களை, கருணாநிதிகளை எல்லாம் பார்த்துச்சு. இப்போ விஜய் கட்டிய மனைவியை விரட்டி விட்டு 50 வயது ஒரு முதிர் கன்னி, அதுதான் என்னுடைய வாழ்க்கை துணைவி என்று சீரழிவு கலாச்சாரத்துக்கு வித்தெடுக்கிற விஜயை பொறுத்த வரைக்கும் பெத்த அப்பா ஆத்தால ஏற்றுக்கல, பொண்டாட்டி முல்லை ஏற்றுக்கல. இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோடு முடிந்து மீண்டும்
கோடம்பாக்கத்து பக்கம் விஜயை காணலாம். இதுதான் அவருடைய அரசியல் இறுதி வடிவம் பெறுகிற காலம். சரி, இன்னொரு பக்கம் வேட்பாளர்களை தேர்வு செய்யறத பல கட்சிகள் அந்த போட்டோவாக வெளியிட்டாங்க. ஆனா தாவேக்கால அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா இல்ல, ஆனா அவங்க நாளைக்கு அறிவிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இவங்களுடைய அரசியல் இருக்கு? இப்ப தொடர்ந்து இதே மாதிரி இருந்தா எதிர்காலத்துல விஜயுடைய அரசியல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு மகாபலிபுரத்துக்கு 133 பேர் வர சொல்லியிருக்காரு. 133 பேரும் நாளைக்கு மகாபலிபுரம் பண்ணை வீடுகளில் பார்க்கலாம். இந்த பண்ணை வீட்டு பண்ணையார்கள் தேர்தல் நிற்பதற்கு தகுதியானவர்களா, அதிமுகவுடன் விளைபோவார்களா, திமுகவுடன் விளைபோவார்களா, அல்லது பாதி பேருக்கு காணாமல் போய் விடுவார், தலைமுறை வாங்கி விடுவார்களா பொட்டிகளோடு? எதிர்கட்சிக்காரர் கண்டிப்பாக பேரம் பேசுவான். எப்போ உனக்கு எவ்வளோ ரேட்டு வாங்கிக்க, ஓடி ஒழிஞ்சுக்கோ, வாழ்நாள் நீ பார்க்காத பணம். ஏன்னா நான் கொள்ளையடிச்சு எம்எல்ஏ வாங்கணும். திமுக அதிமுக எவ்வளோ வேணும் உனக்கு? ஒரு 50 லட்சம் தட்டுமா? 1 கோடி தட்டுமா? ஒரு பண்ணை வீடு விலைக்கு வாங்கிக்க, ஒரு நல்ல 25 ரூபாய்க்கு ஒரு சொகுசு காரை வாங்கிக்க, ஒழிஞ்சிரு. 1 கோடி தர்ற 50 பேரம் நடக்கும். விஜய் போடுகிற அத்தனை வேட்பாளர்களும் பேரத்துக்கு உட்பட்டு பாதி பேர் தேர்தலுக்கு முன்பே காணாம போயிடுவான், பாதி பேர் தேர்தல் முடிச்ச கூட காணாம போவான். இந்த கூத்துக்கள் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும். விஜயகாந்துக்கு வந்த நிலைமை விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்பு. அதுதான் விஜய். அவர் விஜயகாந்த், இவர் விஜய், அவ்வளவுதான். சரி, இன்னொரு பக்கம் தாவேக்கால செலவு பண்றதுக்கு ஆள் இல்ல, வேட்பாளர்களா நிக்கணும்னா 5 கோடி வரைக்கும் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கான இல்லைம்மா, அதாவது விஜயகாந்த் கட்சியிலேயாவது சில தயாரிப்பாளர்கள் இருந்தான். அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன், இப்படி பல தயாரிப்பாளர் இருந்தான். விஜய் கட்சியில் அப்படி யாருமே ஆட்டோ ஓட்டுகிறவர், பனியன் கம்பெனி தொழிலாளி, இப்படி தான் மாவட்ட செயலாளர்கள். இந்த கட்சியில் பெருசாக யாரும் வரல. இவர்கள் பெரிய அளவில் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. காரணம், திமுக 40 கோடி ரூபா மூட்டை கட்டி ரெடியாக வச்சுருக்கேன், கவரை போட்டு வச்சுருக்கேன். 2000 ஒரு ஓட்டுக்கு 2 லட்சம் பேருக்கு 40 கோடி ரூபா தயார். திமுக 40 கோடினா அதிமுக 30 கோடி தயார். 40 கோடி 30 கோடி 70 கோடிக்கு நடுவில் ஒரு 7 கோடியாவோ 7 கோடி எடுத்துட்டா போகணுமா இல்லையா? தெருக்கோடியில் நிற்கக்கூடிய விஜய் இந்த தேர்தலை சந்திப்பதற்குள் நீங்கள் மூச்சு திணறி நாக்கு தள்ளி, இந்த தேர்தலோடு கோடம்பாக்கத்துக்கு பக்கம் திரிஷாவும் விஜய் இனி ஜோசி படம் எடுத்தால் 50 வயது இளைஞர்களும் முதிர் கண்ணியும் எவனும் படம் பார்க்க மாட்டான். அப்போது இனிமேல் விஜய்க்கு ஜோடியாக இளம் கதாநாயகி தேர்வு செய்கிற வேலை திரிஷாவிடம் வந்து தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நல்ல திரைப்படம் விஜய் நாயகனாகவும் திரிஷாவால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண் நாயகியாகவும் ஒரு 20 வயது இளம் பெண் நாயகியாகவும் திரைப்படம் கூடிய விரைவில் வெளியே வரும். அதை ரசிகர்கள் கண்டு கழிக்கலாம். அதுதான் இந்த தேர்தல் முடிந்த பிறகு விஜய் கொடுக்குற தமிழ் மக்களுக்கான பரிசு. சரி, அப்படி இருக்கும்போது பெரம்பூர்ல விஜய்க்கான ஒரு ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த இடத்துல பாமக களம் காண்றாங்க அப்படின்றாங்க. வட சென்னை, அதாவது பெரம்பூர் தொகுதி விஜய்க்கு ஒரு பலமான ஒரு தொகுதியா இருக்குமா? பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் தலித்து வாக்கு, அதே போல் கிறிஸ்துவர் வாக்கு, ஃபிஷர்மேன், இந்த வாக்கு வங்கியை நம்பி நிற்கிறார். இந்த வாக்கு வங்கி உடனே விஜய்க்கு வந்து சேரார். ஒரு 2-3 தேர்தல் நடந்த பிறகு தான் விஜய்க்கு வாக்கு வங்கி. எம்ஜிஆரை 15 வருஷம் அரசியல் இருந்தார். 52 திமுகவில் சேர்ந்து 67 தான் அண்ணா முதலமைச்சராகி, அதற்கு பிறகு அண்ணா 69 மறைந்த பிறகு 67 ஆட்சிக்கு போன எம்ஜிஆர் 77 10 வருஷம். இப்போ 15 25 வருஷம் யாருக்கு தேவைப்பட்டது? எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆக முடியுமா விஜய்? வாய்ப்புகளே இல்லை. ஆனால் அப்படி ஒரு பிரமை ஏற்படுத்தப்படுகிறது. கள்ளலாற்றி அதிபரான ஆதவ் அர்ஜுன் ரெட்டியால் 50க்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்களுடைய இளம் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை சம்பளத்துக்கு அமர்த்தி ஒரு பிரமையை உருவாக்குகிறார். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு பிரமை விலகும், சாயம் வெளுக்கும். விஜய் 5 ஆண்டு காலம் தலைமறைவாகி விடுவார் அரசியலில். ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்காது, எங்கே போயிடும்? அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குது, கொடநாட்டுக்கு போயிடும். அதே போல் விஜய் பனையூரில் பதுங்கி விடுவார். அதுதான் நடக்கும் தேர்தல் முடிந்த பிறகு.
சரி, இன்னொரு பக்கம் விஜய் மேல ஒரு நல்ல ஆதரவு இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற மற்ற தலைவர்கள், அதாவது ஆதவர்ஜுனா இவங்க மாதிரியானவங்க பேசுற வார்த்தையில சரியில்லாம பேசி அதுல ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுனால இன்னும் ஒரு அதுவே தாவேக்காவுக்கு ஒரு அழுத்தமா ஒரு எதிர்ப்பை கிளப்புற ஒரு விஷயமா இருக்குல்ல. இல்லைம்மா, அதெல்லாம் அங்கே ஒரு பெரிய பொருட்டே இல்லை. மனைவி விரட்டி விட்டுட்டு திரிஷாவோடு புது நிகழ்ச்சிக்கு வர அதை விட இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இதை விட அதான் அப்படிலாம் இல்லையே. ஒரு தலைவனாக வரக்கூடியவன் மனைவி மக்களை விரட்டி விட்டு வேறொரு பெண்ணோடு ஊர் சுற்றுவது பொது ஒழுக்கம் இல்லையா? அதை பற்றி அவன் கவலைப்படலை. இதெல்லாமல் ஒரு கவலை. அதனால் இதெல்லாம் விஜய் பொறுத்த வரைக்கும் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களும் அதை பற்றி பெரிதாக இங்கே பூராமல் அடுத்தவன் மனைவியோடு வாழ்கிறவர்கள் தான் தலைவர்கள், அடுத்தவன் கணவரோடு வாழ்கிறவர்கள் தான் தலைவர்கள். அண்ணாவே பானுமதியோடு தான் நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் படிதாண்ட பத்தினியும். இது ஆராய்ச்சி அண்ணாவுக்கு. கருணாநிதிக்கு 2 மனைவி, 2 ரேஷன் கார்டு, மனைவி இது துணைவி. எம்ஜிஆர் எங்கே போனாலும் இந்த பக்கம் ஜானகி, இந்த பக்கம் ஜெயலலிதாவோடு தான் போவார். சீமான் விஜயலட்சுமியோடு தான் இருந்தார். தலைவனுக்கு பார், விஜய் திரிஷாவோடு வர்றார். இது போன்ற சீரழிவு கலாச்சாரங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல். இந்த ஒரு சூழ்நிலையில விஜய் 5 தொகுதிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கான வாய்ப்புக்குறி எப்படி இருக்கும்? ஏன்னா விஜய் வெளியே வந்தாலே மக்கள் சூழ்ந்துடுறாங்க, அந்த இடத்துல ஒரு கலவரம் வந்துடுது அப்படின்னு தொடர் விமர்சனத்துக்கு மத்தியில இப்ப வெளியே வரேன் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதை ஒழுங்கா இவங்க கையாளுவாங்களா? இல்லை, அது விஜயை பொறுத்த வரைக்கும் கரூரில் ஒரு பெரிய பாடம் படித்து கொண்டார். மீண்டும் இது போன்ற அசம்பாவிதம் நடந்தால் விஜயும் விஜய் கூட்டாளிகளும் காலதாமதம் இல்லாமல் சிறைக்கு போவார்கள். ஏன்னா இப்போது தேர்தல் ஆணையம்தான் இப்போது அதிகாரம் ஆட்சி செய்கிறது. வெளிமாநில ஆட்சியாளர் தான் இங்கே அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். எந்த ஒரு சட்டம் ஒழுங்குக்கும் அவர் தான் பொறுப்பு. சட்டம் ஒழுங்கை மீறினால் கைது செய்யப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார். திமுகவை போல பயந்தோ பாஜகவை போல அரசியல் லாபத்துக்காகவோ விட்டு வைக்க மாட்டார்கள். ஆகையால் எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு பொறுப்பாக சட்டம் பதுங்காது. திமுகவை போல பாஜகவை போல பதுங்காது. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். இந்த கரூர் விவகாரத்திலேயே விஜய்க்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லையா? ஏன்னா சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வந்து ரொம்ப ஹாயா கை காட்டினார். இதெல்லாமே தொடர் விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அதையும் அவர் சரி செய்யணும் தானே? இல்லை, அவர் எந்த பயம் இல்லை. பல கரூர் வந்தாலும் அதை சமாளிப்பாங்க. திமுக நடுங்குது. அந்த கேரவன் ஓட்டரை கூட கைது செய்யலை. திமுகவுக்கு தாவேக்காவை பார்த்து ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாவேக்காவை தன்னை கடுமையாக விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள் கோயம்புத்தூர் கரூர் எஸ்பிக்கு சொல்கிறான், நடவடிக்கை எடுக்காதீங்க, விஜயை விட்டுருங்க. முதுகெலும்பு இல்லாத திமுக, முதுகெலும்பு இல்லாத ஸ்டாலின், முதுகெலும்பே இல்லாத முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகள், இவர்களுடைய இலக்காரம்தான் விஜய் இவ்வளவு தைரியமாக வெளியே சுற்றுவது. மக்கள் முட்டாளாக இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள் மூடர்கள், முட்டாள்கள், அறிவே இல்லாதவர்கள். இல்லைன்னா 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுவானா? சாராய பாட்டில் ஓட்டு போடுவானா? காக்கா பிரியாணி ஓட்டு போடுவானா? கரூரில் செந்தில் பாலாச்சி ஆடு மாடுகளை அடைத்து வைப்பதை போல் பட்டியில் அடைத்து வைத்து ஓட்டு போடுவானா? இவனெல்லாம் தமிழர்களா? கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இமயமலையில் குடியை பறக்க விட்டான். இதெல்லாம் எப்போ கதை சொல்லி வரலாறுகளை சொல்லிக்கொண்டே போகிற இந்த தமிழ் சமூகம் 500 ரூபாய்க்கு ஆட்டுப்பட்டியில் அடைபட்டு கிடக்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.